எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய செய்தி, ஜாலூத், தாலூத், தாவூத் இவர்களை பற்றிய செய்திகளை இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே மூசா நபிக்கு பின் இஸ்ராயலின் சந்ததிகளில் இருந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் இறைவனுடைய பாதையில் நாங்கள் யுத்தம் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்க ஓர் அரசனை அனுப்பி வையும் என்று தங்கள் நபியிடம் கூறிய போது, அவர் யுத்தம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் யுத்தம் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களுடன் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் யுத்தம் செய்யாதிருக்க எங்களுக்கென்ன தடை என்று கூறினார்கள். ஆனால் யுத்தம் செய்யும்படி கட்டளையிட்ட பொழுதோ அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் யுத்தம் செய்யாது பின்தங்கி விட்டார்கள். இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கின்றான் என்று கூறியதற்கு அவர்கள், எங்கள் மீது எவ்வாறு அவருக்கு அரசு உரிமை ஏற்படும்? அவரை விட நாங்கள் தான் அரசு புரிய மிக தகுதியுடையோர். அரசு புரிவதற்கு அவசியமான திரளான திரவியத்தையும் அவர் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய நபியாகி அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது அரசு புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அன்றி யுத்த கல்வியிலும் தேகத்தின் பர்மனிலும் பலத்திலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கின்றான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே தன் அரசுரிமையை அளிப்பான். அல்லாஹ் கொடையில் அதிக விசாலனும் அரசு புரிய தகுதியுடையோரை நன்கறிந்தவனுமாக இருக்கின்றான் என்று கூறினார். பின்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது, உங்கள் இறைவனிடமிருந்து மலக்குகள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை மெய்யாகவே உங்களிடம் வரும். அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசா ஹாரூன் உடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி உண்டு என்பதை காண்பீர்கள் என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தன் படையை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களில் எவன் அதிலிருந்து தன் கையளவு கொண்ட ஒரு சிறங்கை நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவன்தான் என்னை சார்ந்தவன். எவன் அதிலிருந்து அதற்கு அதிகமாக குடிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என கூறினார். ஆனால் ஆற்றை நெருங்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள். பின்னர் அவர் தம்முடன் இருந்த விசுவாசிகளுடன் அதனை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள், ஜாலூத்துடனும் அவனுடைய படைகளுடனும் இன்று யுத்தம் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது, எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையை சொருவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. அன்றி நிராகரிக்கும் இந்த ஜனங்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள். ஆதலால் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை தாலூத்துடைய படையிலிருந்த தாவூத் வெட்டினார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் அரசு உரிமையையும் ஞானத்தையும் அளித்து போர்க்காசம் செய்வது போன்ற தான் விரும்பியவைகளையெல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை அவர்களில் சிலரை கொண்டே அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது கருணையுடையனாக இருக்கின்றான். நபியை, இவை அல்லாஹுடைய வசனங்களாகும். நாம் அவைகளை உம்மீது உண்மையை கொண்டே ஓதுகிறோம். தவிர நிச்சயமாக நீரும் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான். நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் யாவரும் ஒரே பதவியுடையவர்கள் அன்று. அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசி இருக்கின்றான். அவர்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்கின்றான். தவிர மரியமுடைய மகன் ஈசா நபிக்கு நாம் தெளிவான அத்தாட்சியை கொடுத்து ஜிப்ரீல் எனும் பரிசுத்த ஆவியை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நாம் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோ தங்களுக்குள் விகற்பப்பட்டு அவர்களில் சிலர் நம்மையும் நம்முடைய வசனங்களையும் விசுவாசித்தார்கள். அவர்களில் சிலர் நிராகரித்து விட்டனர்.
ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியதே செய்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான். அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். இத்துடன் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.